அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 18/4/2026 அருமையான பராபர வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் அருமையான சனிக்கிழமை சனி ஓரையில் கடனை திருப்பி செலுத்துங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை வளமாக இருக்க பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக நன்மை பயக்கும். கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூல் லீவ் விட்டாங்க, எல்லாம் சந்தோஷமா ஜாலியாக இருக்கிறாங்க குழந்தைங்கள்லாம். நீங்கள் இந்த ஸ்கூல் லீவ்லேயும் அவங்கள போட்டு படின்னு போட்டு அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டில் கொண்டு அவங்கள சேர்த்து விடுங்க. அவங்கள பிடிச்ச மாதிரி கொண்டு போய் ஏதாவது விளையாட விடுங்க. அவங்கள நீச்சல் குளத்துக்கு அனுப்பிச்சி விடுங்க, நீச்சல் அடித்து பழகட்டும். அவங்கள நல்லபடியாக கிரிக்கெட்டுக்கு பிடிச்சிருந்தா கொண்டு போய் எங்கேயாவது கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்து விடுங்க, கிரிக்கெட் விளையாடட்டும். ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஏதாவது என்ன பிடிச்சிருக்கோம், ஃபுட்பால் வாலிபால்னு ஏதாவது ஒன்று கொண்டே சேர்த்து விடுங்க. இந்த நேரத்தில் அந்த ஸ்கில்லுக்கு போ, இந்த ஸ்கில்லுக்கு போ, அதை பண்ணு இதை பண்ணு போட்டு அவனை மென்டல் டார்ச்சர் பண்ணி படிக்கிறது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை நீங்களே கெடுத்துடாமல் அவனை நல்லபடியாக ஏதாவது அந்த லீவில் விளையாட விடுங்க. படிக்கிற காலத்தில் அவன் நல்லா படிக்கட்டும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதுக்கு முன்பாக 19ஆம் தேதி சத்ரு சம்மார யாகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைவரும் சிவன்மலைக்கு வந்துருங்க. நானும் சிவன்மலை அடிவாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். மாலை 3:45 வரைக்கும் பிரதமை, அதன் பின்பு தோதியை. காலை 10:52 வரைக்கும் அஸ்வினி, அதன் பின்பு பரணி. அதிகாலை 3:26 வரைக்கும் விஸ்கம்பம் நாம யோகம், அதன் பின்பு பிரீத்தி நாம யோகம். விஸ்கம்பம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம், யோகி சனி, அவயோக நட்சத்திரம் திருவோணம், அவயோகி சந்திரன். பிரீத்தி நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம், யோகி புதன், அவயோக நட்சத்திரம் அவிட்டம், அவயோகி செவ்வாய். காலை 4:46 வரைக்கும் கிம்ஸ் துக்கணம், அதன் பின்பு மாலை 3:45 வரைக்கும் பவகரணம், அதன் பின்பு பாலவகரணம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் நினைவு தினம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பத்தி உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த உலக விஞ்ஞானிகளை பத்தி எல்லாம் உங்க குழந்தைகளுக்கு போதியுங்கள். ஐன்ஸ்டைனோட வாழ்க்கை வரலாறு நல்லபடியா படிங்க. எதிர்காலம் மிக மிக சிறப்பாக இருக்கட்டும். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். சூரியன், சுக்கிரன், சந்திரன் 3 பேரும் மேஷத்துல, சூரியன் உச்சம், குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, ராகு கும்பத்துல, செவ்வாய் புதன் சனி 3 பேர் மட்டும் மீனத்துல, புதன் நீச்சம். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள். முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம். அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% வெற்றி. எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும். காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள். 2ஆம் ஜாமம் தொழில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி பெறும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம், இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஏன்னா பறவை தொயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது. ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் 2 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் துவங்குங்க. ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது. திரும்ப பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை பிரம்ம முகூர்த்தம் 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம். சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம்.
அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது. 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அரசு வேலை செய்ய இருக்கிறது. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தான் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க. நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போகணும், இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம், 1 மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும், சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. அதன் பிறகு வரக்கூடிய 3 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் உங்களுக்கு 3 ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள். 4ஆம் ஜாமம் துயில், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.